விஜய்க்கு இந்த எலெக்ஷன்ல 2026ல ஜெயிக்கிற வாய்ப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மாத்திரம் எனக்கு ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு மாஸ் இருக்கு. பர்டிகுலரா பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு 30லேருந்து 45 வயசுல இருக்கவங்க அவங்க இருக்கிறாங்க. இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது வந்து அவரை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இன்கேஸ் அவர் ஜெயிச்சாருன்னா அவர் ஏதாவது ஒரு அமைச்சரவையில் வைக்கிறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ரெடியா இருக்கும். ஆனா திமுக அதை செய்வாங்களா? கட்டாயம் செய்ய மாட்டாங்க. அவர் எப்பயும் போல ஒரு நல்ல சொகுசு கார்ல புனித ஜார்ஜ் கோட்டைக்கு போவாரு. நம்ம வந்து மீடியால பார்ப்போம் என்னைக்காவது பேசுவாரான்ட்டு. எப்படி மாசத்துல ஒரு நாள் ஏதாவது பேசுவாரு. ஒரு கலகலப்பா இருக்கும். வேற யாரும் ஜெயிப்பாங்கிறது என்னோட சிந்தனை இல்ல. விஜய் ஜெயிச்சா அதுல ஒரு தமிழ்நாட்டுல அது ஒரு பிறப்பு இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுப்பாங்க. பட் திமுகவோட சேர்ந்து திமுக ஜெயிச்சாங்கன்னா அதுவும் இருக்காது. பட் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு விஜய்க்கும் தெரியும். விஜய் கட்சியில் இருக்கவங்க அனைவருக்கும் தெரியும். சீமானுக்கு தெரியும். சீமான் கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும். ஓட்டு போட மாத்திரம் மறந்துடாதீங்க. நம்ம விஜய புனித ஜார்ஜ் கோட்டையில பாக்குறதுக்கு ரெடியாகவும் தயாராகவும் வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.